கருணை யட்சணி யாருன்னா அனுதினமும் 24 மணி நேரமும் இடைவிடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டெல்லியில அது நடக்குது, இங்க இது நடக்குது, இப்படி பண்ணுது, போர் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, விலைவாசி அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவரு அந்த மாதிரி சித்தை எடுத்துட்டாரு, பயிற்சி எடுத்துட்டாரு, அது பேச ஆரம்பிச்சிருச்சு. 6 மாசத்துக்கிட்ட பேசி 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 காதுல இருந்து சீவடி ஆரம்பிச்சிருச்சு, காதெல்லாம் வீங்கிருச்சு. ஆனா அவர் கட்டுப்படுத்த தெரியல. கட்டுப்படுத்துறதுக்கான வீடியோவும் அதுல போடல. எக்ஸ்ரே சித்தை எடுத்துட்டாரு, கட்டுப்படுத்த தெரியல. அப்புறம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நம்ம போகணும்னு நம்ம முடிவு பண்ணலாம். வீடு வாசல் சுத்தம் பண்ணலாம், பணம் வாங்கலாம், காரு ரெடி பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். பயணம் தடைப்படும். அதுக்கு முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதியை நீ பார்க்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது, அவரு ஒன்ன பார்க்கணும்னு முடிவு பண்ணனாதான் இது நடந்தேறும். இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் ரொம்ப காலமா முயற்சி பண்ணி போக முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி கேரளாவில் இருக்கிற ஐயப்பனுக்கு தியானம் பண்ணும் பொழுதோ, யோகா பண்ணும் பொழுதோ, வாசி யோகம் பண்ணும் பொழுதோ, மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுதோ எனர்ஜிகள் அதிகமாகும், தெய்வ சக்திகள் கிடைக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, சரிங்களா? ஆனா கிட்ட நெருங்க முடியாதுங்கிறது தப்பான கருத்து. ஏன்னா இப்போ ஒரு தியான தமிழ் இருக்காருன்னா ஆழ்ந்து யோசிப்பாரு, மன அமைதியோட இருப்பார் அப்படின்றப்போ அவர்கிட்ட தான் நெருங்காது அப்படின்ற மாதிரி. சீவசமா இப்ப தவ நிலைமையில இருக்கும்பொழுது அவங்க ஒன்றும் சவ நிலைமைக்கெல்லாம் போகல, ஜீவசமாதி நிலைக்கு போகல, உயிரற்ற நிலைமைக்கு போகல, கடவுளுக்கு நிகரா போகல, சரிங்களா? இப்ப அளவு கடந்து தியானம் பண்ணனா இப்போ நீங்க பார்த்ததுலேயே விசித்திரமான கேஸ் தான் சார் சொல்லுவீங்க. நீங்க பார்த்து ஏதாவது பயந்தது உண்டா? நீங்களே இப்படி இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க பயந்தது உண்டா? பயந்தது உண்டு. தொப்பூர் கனவா, தொப்பூர் கனவுல தொடர்ந்து விபத்துகள். அப்ப நம்ம தெரிஞ்ச ஒரு சர்க்கிளில் ஒரு ஃபேமிலி அங்கே ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. அதுல 2 பேர் இறந்து போறாங்க, 2 பேர் பிழைச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆத்மாவோட தொந்தரவு அதிகமா இருக்குங்க, வீட்டுல எப்ப பார்த்தாலும் வந்துடுறாங்க, சத்தம் போடுறாங்க, பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, என்ன பண்ணலாம்னு கேட்கும் பொழுது அதை நம்ம சாந்தப்படுத்தணுமா இல்ல வேற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இங்க பூஜை பண்ணும்போது அது கட்டுப்படல. அதோட ஆத்மா ரொம்ப உக்கிரமா இருக்கிறது தொப்பூர் கனவா. அப்ப தொப்பூர் கனவாவுக்கு நம்ம குறிச்சு 2-3 பேர் டீமா அங்க நம்ம போறோம். நம்ம விபத்த இடத்தை காட்டுறதுக்கு அவங்க வர்றாங்க. அங்க என்ன பண்ணுதுன்னா, ஆத்மாவோட கூடாரமாவே இருக்கு. இந்த 2 ஆத்மான்ட்டு தான் நம்ம அங்க போனோம். ஆனா தொப்பூர் கனவுல தொடர்ந்து விபத்துகள் நடந்தா அங்க ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் இறந்துருவாங்களாம். அப்ப ஒரு ஆத்மாவை கட்டுப்படுத்துறது, 2 ஆத்மா கட்டுப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் எளிதான காரியம். இது 100, 150, 1000, 2000 தான் என்ன பண்ண முடியும். அப்ப அங்க போய் நம்ம பூஜை பண்ணும்போது படைகள் பறந்தது, அந்த சட்டி மூஞ்சில் அடிச்சது, கற்பூரம் வீட்டில விழுந்து பத்தி எரிஞ்சது, கீழே விழுந்தது, இப்படி நிறைய அங்க சிரமப்பட்டோம். சார் இப்ப யட்சினினா யாரு சார்? யட்சினின்னா ஒரு 64 வகையான யட்சினிகள் இருக்காங்க. 64 வகையான யட்சினிகள் அதுல நிறைய இருக்காங்க. தனாய யட்சினி இருக்காங்க, மாய யட்சினி இருக்காங்க, கருணை யட்சினி இருக்காங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல யட்சினினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யட்சினிங்கிறவங்க ஒரு மாரியம்மன் கோவிலுக்கோ இல்லை ஒரு காளி கோவிலுக்கோ இன்னும் ஒரு பிரதிஷ்டப்பட்ட ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு போகும் பொழுது கருவறைக்கு முன்னாடி 2 பெண்கள் விளக்கு வச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி அங்க ஒரு உருவம் செஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா? 2 பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க கையில விளக்கு வச்சுக்கிட்டு அங்க நிற்பாங்க. அவங்கதான் யட்சினி. அங்க இருக்கிற பரிவார அந்த மூலவருக்கு அவங்க காவல் தெய்வம்னு நம்ம சொல்லலாம், இல்லை அவங்களுடைய தோழிகள்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி கோவில்களில் அங்க 2 பேர் இருப்பாங்க. மொத்தம் 64 வகையான பேர் இருக்காங்க. இந்த 64 வகை பேர்களில் மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறது கருணை யட்சினி, மாயா யட்சினி, 2 பேரை நம்ம பயன்படுத்துறோம். இந்த 2 பேரை நம்ம கையில வச்சிருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, வர்றவங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க அது இன்னும் 6 மாதத்துக்கு பிறகு, இன்னும் 1 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே கணிச்சு சொல்றது, அவங்க மூலியமா சொல்றது. அது அவங்க காதுல பேசுவாங்க. இப்ப இதுக்கு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்குன்னா, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, யூடியூப்ல யட்சினியை பத்தி சொல்றாரு. இப்படி பண்ணுனா, இந்த மாதிரி பூஜை பண்ணுனா சித்தி ஆயிடும். சித்தி ஆகுறதுன்னா அவங்க நமக்குள்ள வசமாயிடுவாங்க அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. இதை பார்த்துட்டு ஈரோட்ல உள்ளவர் முயற்சி பண்றாரு. அதே மாதிரி பலிதமாயிருச்சு, அவங்க சித்து ஆயிட்டாங்க. அந்த வீடியோனுடைய தலைப்பு என்னன்னா, கருணை யட்சினி. கருணை யட்சினி யாருன்னா, அனுதினமும் 24 மணி நேரமும் இடைவிடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டெல்லியில அது நடக்குது, இங்க இது நடக்குது, இப்படி பண்ணுது, போர் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, விலைவாசி, அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவரு அந்த மாதிரி சித்தை எடுத்துட்டாரு, பயிற்சி எடுத்துட்டாரு, அது பேச ஆரம்பிச்சிருச்சு. 6 மாசத்துக்கிட்ட பேசி 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 காதுல இருந்து சீவடி ஆரம்பிச்சிருச்சு, காதெல்லாம் வீங்கிருச்சு. ஆனா அவர் கட்டுப்படுத்த தெரியல. கட்டுப்படுத்துறதுக்கான வீடியோவும் அதுல போடல. யட்சினி சித்தை எடுத்துட்டாரு, கட்டுப்படுத்த தெரியல. அப்புறம் அதை காது வழியா கம்பி எடுத்து குத்திக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இது வலைதளத்துல இருக்கு.
அவர் பண்ணின விஷயம் அவர் சொல்லிட்டு இறந்து போனது இதெல்லாமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடியோவை பார்த்துட்டு முயற்சி பண்ணி சித்து எடுக்கிறது மிகப்பெரிய தப்பு. குருட்டு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு பேர். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. குரு அனுமதியோடு அது வந்து நம்ம கத்துக்கணும். முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மாதா பிதா குரு தெய்வம். எப்படி? மாதா பிதா குரு தெய்வம். அந்த குரு தான் உனக்கு தெய்வத்தையே காட்டணும். இதுதான் உன் தெய்வம், இந்த தெய்வத்தை நீ வணங்கு, இந்த தெய்வத்தை பண்ணணும். அது ஒரு விஷயம். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. நம்மளா தன்னிச்சையா முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல ஒரு குருக்கள் அப்படின்றது உங்களோட முன்னோர்களா சார்? எனக்கு குருமார்கள் நிறைய இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பாவை குருவா சொல்லலாம், எங்கள் தாத்தாவை குருவா சொல்லலாம். இதை இல்லாமல் இன்னும் வேற வேற குருமார்கள். இப்போ விநாயகருக்கு ஒருத்தர், காளிக்கு ஒருத்தர், பிரத்யங்க ஒருத்தர், வாராகி ஒருத்தர், குட்டிச்சாத்தன் ஒருத்தர், ஜின்னு ஒருத்தர், பரிவார தெய்வங்கள் ஒருத்தர், ஆத்மா ஒருத்தர், கருமுறை, குருமுறை, இப்படி நிறைய விஷயங்கள். நிறைய குருமார்கிட்ட நம்ம நிறைய பயிற்சி எடுத்திருக்கோம். ஒருத்தருக்கு மட்டும் ஒரு குருநாதர் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு குருநாதர். சரிங்களா? இப்ப ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காரு. அந்த ஜவுளி கடை வச்சு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் குருவா இருந்திருப்பாரு. ஜவுளி கடை நல்லா பிசினஸ் நடந்து லாபம் வந்துருச்சு, கார் வாங்கிட்டாரு. கார் ஓட்ட சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குருவா இருந்திருப்பாரு. ஜவுளி கடை வைக்கிறதுக்கு ஒருத்தர் குருநாதரா இருந்திருப்பாரு. கார் ஓட்ட சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு குருநாதரா இருந்திருப்பாரு. இந்த இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுன்னு சொன்னதுக்கு ஒரு குருநாதரா இருந்திருப்பாரு. ஒரு பிசினஸ்ல ஒரு லைஃப்லயே ஒரு 5-6 குருமாரை பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு தொழிலா பண்ணும்பொழுது நிறைய குருமார்கள் வருவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு வித்தைகள், ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கத்துக்கும் பொழுது இப்ப இந்த மாயா யக்ஷினி, கருண யக்ஷினியை வந்து மாந்திரிகத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமா அப்படின்னா இல்ல. ஒரு சாதாரணவங்களும் பயன்படுத்தலாம். மாயா யக்ஷினி, கருண யக்ஷினி வந்து ஒரு சாதாரணவங்களும் பயன்படுத்தலாம். தொழிலுக்கு தான் பயன்படுத்தணும் இல்லை. இருந்தும் மாந்திரிகம் பண்றவங்க வச்சிருப்பாங்க, சோதிடம் பார்க்கறவங்க வச்சிருப்பாங்க, பிரசன்னம் பார்க்கறவங்க வச்சிருப்பாங்க, அருள்வாக்கு சொல்றவங்க வச்சிருப்பாங்க. அது ஒரு நன்மைக்காக அருள்வாக்கு சொல்ல, பலிதம் கொடுக்கறதுக்கு. சாதாரண மனிதர்கள் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன், ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கேன், ஒரு நகை கடை வச்சிருக்கேன், ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன், இல்ல ஒரு சாதாரண தொழில் பண்றேன், இதை நான் வணங்கலாமான்னா வணங்கலாம். இதை வணங்குறதுனால என்ன நன்மைகள்? பொருளாதார பிரச்சனை இருக்காது, எதிரி தொந்தரவு இருக்காது, ஆரோக்கியம், ஆயுள், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கும். இதை வந்து இவங்க தான் வணங்கணும், அவங்க தான் வணங்கணும்னு கட்டுப்பாடு இல்லை. ஆண் வணங்கலாம், பெண் வணங்கலாம், வயதானவங்க வணங்கலாம், ஒரு இளைய வயதில் இருக்கிறவங்க வணங்கலாம், தொழில் செய்கிறவங்க வணங்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க வணங்கலாம், பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க வணங்கலாம், தொழில் சோதிடம் செய்கிறவங்க வணங்கலாம், மாந்திரியம் செய்கிறவங்க வணங்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம அவங்க ஒரு கர்ம அடிப்படையில் கிடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு அதை விட கொடுப்பன எதுவுமே கிடையாது. அவங்க லைஃப்பை தலைகீழ மாறும். இது எல்லாருக்கும் கிடைக்குமா? எல்லாரும் இந்த சித்து எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நம்ம போகணும்னு நம்ம முடிவு பண்ணலாம். வீடு வாசல் சுத்தம் பண்ணலாம், பணம் வாங்கலாம், கார் ரெடி பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். பயணம் தடைப்படும். அதுக்கு முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பதி வெங்கடாஜலபதியை நீ பார்க்கணும்னு முடிவு பண்ணக்கூடாது, அவரு ஒன்ன பார்க்கணும்னு முடிவு பண்ணனாதான் இது நடந்தேறும். இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் ரொம்ப காலமா முயற்சி பண்ணி போக முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி கேரளாவில் இருக்கிற ஐயப்பனுக்கு மாலை போட்டு இருமுடி எடுக்கணும்னு நீ நேர்த்திக்கடன் வச்சாலும் அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் அது நடந்தேறும். குலதெய்வம் கோயிலுக்கே வர்ற வெள்ளிக்கிழமை போகலாம்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? நல்லா ஆழமா கவனிக்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. வண்டிக்கு சொல்லியிருப்பாங்க, வேற வேற விஷயமெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஒண்ணு வீட்டில் இருக்கிறவங்க யாருக்காவது வீட்டுக்கு தூரம் அந்த மாதிரி ஏற்பட்டு தடைகள் ஏற்படலாம், காரு கிடைக்காம இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம், இல்ல ஒரு ஆஸ்பத்திரி போற மாதிரி சூழ்நிலை. ஒரு கோயில், குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு நிறைய பேருக்கு தடைகள் வரும். அந்த அனுகிரகம் இருந்தாதான் நீ டக்குன்னு போக முடியும். அப்ப ஒரு ஐயப்பன் கோயிலா இருக்கட்டும், வெங்கடாஜலபதியா இருக்கட்டும், இல்ல குலதெய்வத்தை வணங்குறதா இருக்கட்டும், இதுக்கே இப்படி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய யக்ஷினியா இருந்தாலும் சரி, உச்சிஷ்ட கணபதியா இருந்தாலும் சரி, ஒரு வாராகியா இருந்தாலும் சரி, அது வழிபாடு வைக்கணும், அந்த பயிற்சி நம்ம எடுக்கணும், அவங்களுடைய சித்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கொடுப்பனை வேணும். சரி, அது இருந்தா அது சாத்தியம். இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, அரியணை ஏறணுங்கிறது ஒரு 10-20 பேரோட கனவா இருக்கும். அவங்க எல்லாம் களத்துக்கு வர்றாங்க, சரிதானே? பிரச்சாரம் பண்றாங்க, போராடுறாங்க, பொருள் செலவு பண்றாங்க, நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆனா யாரோ ஒருத்தர் தான் அரியணை ஏற முடியும். அந்த கொடுப்பனை இருந்தா தானே அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். இந்த மாதிரிதான் அதுவுமே. இந்த தெய்வ கடாட்சம் நமக்கு வேணும், வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு போறோம், கர்மா தொலைக போகுது, அடுத்தது மறுபிறவி இல்லாத பெருவாழ்வு நமக்கு கிடைக்க போகுதுங்கிற ஒரு அனுகிரகம் இருந்து, ஒரு விதி அமைப்பு இருந்தா இது கிடைக்கும். சரியா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இது வந்து சோவிட்டப்பா, இது வந்து யாருன்னா கருண யக்ஷினி, பெண் மாதிரி இருக்காங்களா, இது வந்து மாயா யக்ஷினி. புரியுதுங்களா? இவங்க வந்து கருண யக்ஷினி, இவங்க மாயா யக்ஷினி. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கணும்.
இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து இவங்களுக்கு வந்து அனுதினமும் ஒரு 11 நாளைக்கு கொஞ்சம் போல பொரி, கொஞ்சம் போல ஆபுல், இல்லை ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் வச்சா போதும். இவங்களுடைய ஸ்லோகம் என்னன்னா, ஓம் யக்ஷினி ஓங்கார யக்ஷினி மலையாள கர்ண யக்ஷினி சந்திரகலா ரூபினி ராச வசீகரிணி வசி வசி என் காதில் பேச வாவா, என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 40,000மோ 30,000மோ 1,00,000மோ இதை நம்ம சொல்ல சொல்ல ரொம்ப நன்மை. இவங்களை காலையில எடுத்து அந்த பெட்டி ஒண்ணு தருவோம், அந்த மாதிரி ஒரு பெட்டி ஒண்ணு வரும். அந்த பெட்டியில காலையில எடுத்து வெளியில வச்சு தூப தீபம் காமிச்சிட்டு ஒரு சின்ன நைவேத்தியம் வச்சு திரும்ப பெட்டிக்குள்ள வச்சிடணும். இவங்க சித்த ஆயிட்டாங்கன்னா அவங்க கூடவே இருப்பாங்க, அனுதினமும் கூட இருப்பாங்க, தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய நன்மைகளை பார்க்கலாம். இப்போ கல்யாண தடையா இருக்கா, உடனே சரியாகும். ஒரு வீடா, வண்டியா, வாகனமா, ஒரு வேலை வாய்ப்பா, ஒரு நோயிலிருந்து விடுதலையா, ஒரு பொருளாதாரமா, எதிரி தொந்தரவா, நம்ம இவ்வளவுதான் சொல்ல முடியாது. எண்ணில் அடங்காத நன்மைகளை பார்க்க முடியும். இவங்க தான் கருணை யக்ஷினி, மாயா யக்ஷினி. இது யாருக்கெல்லாம் கிடைக்கணுங்கிற கொடுப்பனை இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு இவங்க போயிடுவாங்க. இது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துல தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, யாரு வேணாலும் வணங்கலாம். இவங்களை வணங்குறதுனால எந்த விதமான தீமைகளும் இல்லை, நன்மைகள் மட்டும்தான். பயம்ங்கிறதே தேவை கிடையாது. சரியா? கருணை யக்ஷினி, மாய யக்ஷினி, இந்த 64 வகையான யக்ஷினில இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ கடைசி ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன் சார். தியான தன்மையில இருக்கிறவங்க கிட்ட எந்த விதமான கெட்ட சக்திகளும் அணுக முடியாது அப்படின்றாங்களே, அது உண்மையா? தியான சக்தி இருக்கிறவங்களை எந்த கெட்ட சக்தியும் அணுக முடியாது அப்படி ஒன்றும் இல்லை. அது வந்து உங்களுக்கு தியானத்துல பல வகைகள் இருக்கு. மெடிடேஷன் தானே கேட்குறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தியானம் பண்ணும் பொழுதோ, யோகா பண்ணும் பொழுதோ, வாசி யோகம் பண்ணும் பொழுதோ, மூச்சு பயிற்சி பண்ணும் பொழுதோ எனர்ஜிகள் அதிகமாகும், தெய்வ சக்திகள் கிடைக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஆனா கிட்ட நெருங்க முடியாதுங்கிறது தப்பான கருத்து. ஏன்னா இப்போ ஒரு தியான தன்மையில இருக்காருன்னா ஆழ்ந்து யோசிப்பாரு, மன அமைதியோட இருப்பார் அப்படின்றப்போ அவர்கிட்ட தான் நெருங்காது அப்படின்ற மாதிரி. சீவசமா இப்ப தவ நிலைமையில இருக்கும்பொழுது அவங்க ஒன்றும் சவ நிலைமைக்கெல்லாம் போகல, ஜீவ சமாதி நிலைக்கு போகல, உயிரற்ற நிலைமைக்கு போகல, கடவுளுக்கு நிகரா போகல. சரிங்களா? இப்ப அளவு கடந்து தியானம் பண்ணுனா தன்னை காற்றுல கரைக்க முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு, நீரோட நீரா கரைஞ்சு போக முடியும்னு ஒண்ணு இருக்கு, குண்டலினி சக்தி ஆகாயத்துல பறக்க முடியும்னு ஒன்று இருக்கு. அந்த நிலைமையை நீங்க அடையும் பொழுது கெட்ட சக்தி உங்கள்கிட்ட கிட்ட நெருங்காது. கெட்ட சக்தி இல்லை, எந்த சக்தியும் கிட்ட நெருங்காது. அதை அடைகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ரொம்ப காலமா. அது எத்தனை பேரால பண்ண முடியும்? சரிங்களா? அது உண்மையும் கூட. ஆகாயத்துல பறக்கிற அளவுக்கு தியானத்துல பவர் இருக்கு. காத்தோட காத்தா கரைஞ்சு போற அளவுக்கு தியானத்துல பவர் இருக்கு. அக்னியோட போறதுக்கு அது மாதிரி பவர் இருக்கு. அதாவது மறுபிறவி இல்லாத பெருவாழ்வு. அந்த நிலையை அடைகிறதுக்கு ரொம்ப கடினமா நீங்க போகணும். பெரிய ப்ராசஸ். கடுமையா நீங்க போனாதான் அந்த இடத்துக்கு நீங்க போக முடியும். இப்ப எல்லாருக்குமே தியானம் தெரியும், எல்லாருக்கும் யோகா தெரியும். அது தன்னுடைய வலிமைப்படுத்துறதுக்காகவும், தன்னுடைய ஸ்ட்ரெஸ் அந்த டென்ஷன் இல்லாம இருக்கிறதுக்காகவும், உடம்புல நோய்வாய்கள் இல்லாம இருக்கிறதுக்காக டெய்லி சில பேர் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வீட்டுல பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கெட்ட சக்தியோட தாக்கம் கம்மியா இருக்குமே தவிர தாக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படின்னா எல்லாருமே இதுக்கு வந்துருவாங்களே, தியான நிலைக்கு போயிடுவாங்க. தியானத்துல பல வகைகள் இருக்கு. அதுல சவநிலைன்னு ஒண்ணு இருக்கு. உடம்புல வந்து உயிர் இருக்குமே தவிர எந்த அசைவும் இருக்காது, அந்த நிலைக்கு போயிடுவாங்க. சீவ சமாதி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. மண்ணுக்குள்ள குழி நோண்டி அது மேல மூடிட்டு அங்க 9 நாள் உட்கார்றது, அந்த மாதிரி இருக்கு. அன்னம் ஆகாரம் எடுக்காம சூரிய ஒளியை மாத்திரம் பார்த்து பண்றது, அந்த மாதிரி இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா தியானம் வந்து நல்லது பண்றது, தியானம் பண்றது நல்லது, யோகா பண்றது நல்லது, இன்னும் வேற வேற விஷயங்கள் பண்றது நல்லது. சரிங்களா? இது மாந்திரிகத்துக்கு தாக்குதோ தாக்கலையோ உங்களுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால தாராளமா அதை நீங்க பண்ணலாம். ஆனா தாக்காதுன்னு நம்ம ஒரு தப்பான கருத்தை நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆனா யோகா பண்றது, தியானம் பண்றது, ஆன்மீக வழிபாடுல போறது, இறையை நம்புறது, இதெல்லாம் நல்லது. இவ்வளவு நேரமும் கருத்துக்களை பதிந்ததற்கு நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன்.